ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இருக்கிற எலிகளை எப்படி ஒழிக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுகளில் தோட்டம் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் நிறைய பொருட்கள் அடுக்கி வச்சுருந்தாலும் சரி, இந்த எலி தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். பர்டிகுலராக தோட்டம் இருக்க நேரம் இந்த தோட்டத்தில் ரொம்ப எலி தொல்லைகள் கொடுத்துட்டே இருக்கும். இந்த எலிகள் என்ன பண்ணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த தோட்டத்தில் மேலே குடியிருந்துக்குது. அதுக்கப்புறம் நைட் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வீட்டில் இருக்கிற பொருட்களெல்லாம் வீணடிச்சிருது. அது துணியாக இருந்தாலும் சரி, இல்லை சாப்பாடு பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே சாப்பிட்டு டேமேஜ் பண்ணி வச்சுட்டு போயிடுது. ஸோ இதை எப்படி ஒழிக்கிறது? இதுக்கு நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு எல்லா மருந்துகளும் அதுக்கு கை கொடுக்கல. நானும் பொறிகள் வச்சு பார்த்தேன், நிறைய மருந்துகள்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே கை கொடுக்கல. ஆனால் சமீபத்தில் ஒரு மருந்து நான் ஒன்று வாங்கி வச்சேன். அந்த மருந்து நல்ல எஃபெக்ட் கொடுத்தது. ஸோ அந்த மருந்து வச்ச பிறகு மேக்ஸிமம் என் வீட்டில் இருக்கிற எல்லா எலிகளும் காலி ஆகிடுச்சு. ஸோ அந்த இது என்ன மருந்துங்கிறத நம்ம இதில் இப்போ பார்க்கலாம். இப்போ பார்க்குறது தான் நான் யூஸ் பண்ண மருந்து ரேட்டால். ஸோ இந்த மருந்து நார்மலாக உங்களோட நியர்பை மளிகை கடைகளில் மேக்ஸிமம் கிடைக்கும். அப்படி இல்லாட்டா ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. இது விலைகள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினார கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனாலும் நம்மளுக்கு நல்ல ஒர்த்து. நான் இதுக்கு முன்னால் ஹிட்டு, அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்து நிறைய மருந்துகளை யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது சரியில்லை. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, வடை இந்த மாதிரி இதில் நம்ம இந்த மருந்தை மேலே அப்ளை பண்ணிட்டோன்னா போதும். ஸோ இந்த மாதிரி அது எலிகள் சாப்பிட்ற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இதோட இந்த ரேட்டாலுங்கிறது பேஸ்ட் வடிவில் இருக்கும். ஸோ அதில் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒவ்வொரு பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுற போல் கொஞ்சம் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதில் லைட்டாக புகை வர்றது போல் இருக்கும். ஸோ இந்த மருந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, எலிகள் எங்கெங்கே வருமோ அந்த இடத்துல இந்த இதை நீங்கள் வச்சுருங்க. தக்காளிகளில் நல்ல எஃபெக்ட் இருக்குது. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய டைனிங் டேபிளில் ஒரு இது வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் கிச்சன் டேபிளில், கிச்சன் மேடை இருக்குல்ல, அந்த மேடையில் எலி எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துலையும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ தக்காளிலையும் வச்சுருக்கிறேன், வடையிலையும் வச்சுருக்கிறேன். ஸோ இது சாப்பிட்ட அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உடனே இது செத்து போயிடும். இந்த மருந்தில் என்ன ஒரு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேக்ஸிமம் எங்கேயாவது பேஸ் ஆகாது. மேக்ஸிமம் நம்ம வச்சுருக்க பார்வையிலேயே நிறைய இடத்துல செத்து விழுந்துருது. ஏன்னா மருந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லாட்டா வேறு எங்கேயா போய் செத்துனா 2-3 நாளைக்கு நாற்று அடிக்கும். அப்போ நம்ம எடுக்கிற கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.